சில பேருக்கு அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் அவங்களுடைய உடல் உபாதைகள், மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள்ல எல்லாம் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக அக்ரவேஷன் ஆகும். ப்ராக்டிக்கலாக நீங்களும் அனுபவிச்சிருக்கலாம், அல்லது உங்களை சார்ந்தவர்கள்கிட்டையும் இந்த உண்மையை நீங்கள் கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அமாவாசை நேரங்கள்லையும் பௌர்ணமி நேரங்கள்லையும் அவங்களுடைய உடல் உபாதைகள் அதிகமாகும். இந்த பர்சன்டேஜ் ஆஃப் பெயின் அதிகமாகும், சஃபரிங்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன் என்னன்னே தெரியாமல் எமோஷனாக டென்ஷனாக இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு என்ன காரணம்னா சைக்காலஜிக்கல் டிஸார்டர், சைக்காலஜிக்கல் மேட்டர்ஸ்ன்னு சொல்லிக்கிடுவாங்க. சைக்காட்டிஸ்ட்டை போய் காட்டுவாங்க. அவர் ஏதோ ஒரு செடேட்டிவ் மெடிசன் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவார். அது போகும், திருப்பி வரும், திருப்பி அமாவாசை பௌர்ணமி டைமில் திருப்பி அக்ரவேஷன் ஆகும். இது சயின்டிஃபிக்காக சயின்ஸ் என்ன சொல்கிறதுன்னா, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த டைமில் பூமிக்கும் சந்திரனுக்கும் இருக்கிற அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால் இந்த மாதிரிலாம் நடக்குது. கடல் அலைகள்லாம் கூட எழும்புது. இது கிராவிடேஷன் ஃபோர்ஸ், டியூ டு கிராவிடேஷன் ஃபோர்ஸும் சயின்ஸ் சொல்லி அதோடு முடிச்சிடும். அதுக்கு மேலே சயின்ஸுக்கு தெரியாது. அவ்வளோதான் சயின்ஸோட லிமிட் அவ்வளோதான். ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, அடிக்கடி சொல்லுவேன், இன்விசிபிள் திங்ஸ் ஆர் கண்ட்ரோலிங் விசிபிள் திங்ஸ். இன்விசிபிள் கண்ட்ரோல்ஸ் விசிபிள். கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கட்டுப்படுத்துகின்றது. இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். நான் இது பிரபஞ்ச உண்மை, அது பிரபஞ்ச ரகசியம், இறை ரகசியம் கூட சொல்லலாம். யாருக்காவது ஒருத்தருக்கு நெகட்டிவ் ஃபோர்ஸஸ், அது ஏவல், பில்லி, செய்வினை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையாக இந்த நூற்றாண்டில் இவ்வளோ சயின்ஸ் டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு இந்த நூற்றாண்டு, இதெல்லாம் உண்மையானா 100% உண்மை. whether we believe it or not, truth is always truth. இந்த ஏவல், பில்லி, செய்வினை அப்படின்றதெல்லாம் உண்மை தான். உங்களை பற்றி ஒருத்தர் தாட் ஃபார்ம் நெகட்டிவாக நினைக்கிறாங்க, தப்பாக நினைக்கிறாங்க, மேலே புறப்படுறாங்களோ அதுவும் ஒரு வகையான செய்வினை தான். இந்த செய்வினைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா பிளாக் மேஜிக்னு எடுத்துக்கலாம். அது கிட்டத்தட்ட 200-300 லெவலில் இருக்குது. அத்தனை டைப்ஸ் ஆஃப் பிளாக் மேஜிக் இருக்குது. அந்த பிளாக் மேஜிக்கில் ஒருத்தர் உங்களை பார்த்து புறப்படுறாங்க, உங்களுடைய வளர்ச்சியை தாங்கிக்க முடியல அப்படின்னா கூட அதுவும் டைப் ஆஃப் செய்வினை மாறிட்டான். அதுவும் ஏவல், பில்லி, செய்வினையில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி தாட் ஃபார்ம்ஸ் அதிகமாக உங்களை பாதிக்கும்பொழுது, உங்களையும் உங்களுடைய ஆறாவையும் பாதிக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் அதிகமாகும், உங்களுடைய நோய்கள் அதிகமாகும். நீங்கள் மென்டலி அப்போது எவ்வளோ தான் ஸ்டாண்டர்டாக ஸ்டெபிலைஸ்டாக இருந்தாலும் எமோஷனலாக அதிகமாகும். இப்போ இந்த பிரச்சனைலாம் யாருக்கு வரும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ உலகத்தில் 800 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. 800 பில்லியன் பீப்புளுக்கும் அந்த அமாவாசை பௌர்ணமி எல்லாருக்கும் தான் எஃபெக்ட் பண்ணும். ஒரே மாதிரி தான் எஃபெக்ட் பண்ணும். நம்மளுக்கு மட்டும் தனியாக, இவருக்கு மட்டும் தனியாக அப்படி கிடையாது. இல்லை இந்த கண்ட்ரி பீப்புளுக்கு மட்டும் தனியாக, இந்த கண்ட்ரி பீப்புளுக்கு மட்டும் தனியாக, இவங்களுக்கு கிடையாது, அப்படி கிடையாது. உலகம் முழுசும் அத்தனை பேருக்கு அமாவாசைன்னா அத்தனை பேருக்கு அமாவாசை தான். உலகம் முழுசும் அத்தனை பேர் போடுறாங்கன்னா அத்தனை பேருக்கு பௌர்ணமி தான். அதில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும். அந்த ரேடியேஷன் ஒரே ரேடியேஷன் தான். ஆனால் அந்த ரேடியேஷனை உள்ள நம்ம வாங்கிக்கணும். பார்த்தீங்களா, ஒரு தனி மனிதனும் ஒரு ரேடியேஷன் கெப்பாசிட்டி, ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் இல்லையா. உலகத்தில் இருக்கிற ஒரு தனி மனிதனும் ஒரு ஃப்ரீக்வன்சி. அப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி அந்த ஃப்ரீக்வன்சினால் பாதிக்கப்படுது. அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸை நம்ம பாதிச்சிருக்கோம், சஃபர் ஆகியிருக்கோம் அப்படின்னும் போது இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நம்மளை பாதிக்கும். அந்த டைமில் நம்மளுக்கு ப்ராப்ளம் அதிகமாகும். அப்போது உங்கள்கிட்ட அந்த மாதிரி நெகட்டிவான எலிமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இல்லை, உங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் இல்லைன்னு நீங்கள் நார்மலாக இருப்பீங்க. பௌர்ணமி நார்மலாக இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அந்த பாதிப்பு கிடையாது. அதே மாதிரி பாருங்கள், நீங்கள் டெத் ரேஷியோ சர்வே பண்ணாலும் அது ஆராய்ச்சி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த போகலாமா வேண்டாமான்ற இந்த இருக்கின்ற உயிர்கள் பெரும்பாலும் டெத் ரேஷியோ அமாவாசை டைமில் அதிகமாக இருக்கும். ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட், நிறைய ரிப்போர்ட் இருக்குது அதை பற்றி. ஏன் அமாவாசை டைமில் மட்டும் உயிர்கள் அதிகமாக இறக்கின்றன, அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்குது, அதிகமாக இயற்கை மரணங்களும் அந்த டைமில் இருக்குது. இயற்கை மரணங்களும் கூட, உயிர் போகிற அந்த இயற்கையான நேச்சுரல் டெத்ஸ் கூட அமாவாசை டைமில் அதிகமாக இருக்குது. அப்படின்னா என்னென்னா, அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அந்த டைமில் வரும்பொழுது இங்கே பூமியில் உயிர் போகாமல் தடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. இது வேண்டாம் போகாதுன்னு தடுக்கும். அப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பவர் அதிகமாக டக்குன்னு பிடிச்சி எடுத்துடும். அந்த பவர் ஃபுல்லாக பிடிச்சி எடுக்கும்போது உயிர் போயிடும். அப்படி எல்லா நாடுகளிலும் இருக்கிற சர்வே என்னென்னா, அமாவாசை டைமில் இறந்து போகின்ற உயிர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. அதுக்கு இந்த இன்விசிபிள் ஃபோர்ஸ் ஒரு காரணம். இந்த இன்விசிபிள் ஃபோர்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஈவனாக, ஒரே யூனிக்காக தான் வரும். அதே நேரத்தில் அந்தந்த தனிப்பட்ட முறையில் அந்தந்த ஆத்மாக்களுக்கு என்ன நோய்கள் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, என்ன இருக்கோ அது அதிகமாகும். இந்த அமாவாசை டைமில் வர ரேடியேஷனால், பூமியில் இருந்தும் சந்திரனிலிருந்தும் வர ரேடியேஷனால் இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, சித்தர்கள் சொன்ன வழி தான். சித்தர்கள் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க. எந்தெந்த மாதிரி மூலிகைகளை
பயன்படுத்தணும். அமாவாசை பௌர்ணமி டைமில் எந்தெந்த மாதிரி உணவுகளை சாப்பிடணும், எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடக்கூடாது. அமாவாசை பௌர்ணமி டைமில் நாம் எந்த மாதிரி பிஹேவியரில் இருக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, அப்படி ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் கொடுத்துருக்காங்க. பௌர்ணமி டைம்லையும் அமாவாசை டைம்லையும் டு பி ஃபாலோட், நம்ம அதை ஃபாலோ பண்ண வேண்டியது. இந்த விஷயங்களை நாம் லைஃப்பில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அமாவாசைனாலேயோ பௌர்ணமினாலேயோ நமக்கு எந்த விதமான கெடுதல்களும் வராது, அப்படின்னு தப்பிச்சுக்கலாம். அடிஷ்னல் ரகசியம் என்னன்னா, இந்த சித்தர்கள் சொன்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கையை ஃபாலோ பண்ணும்போது அமாவாசையினால நமக்கு நிறைய நன்மைகள்லாம் கிடைக்கும், அது யாருக்கும் தெரியாது. பௌர்ணமியினால் நமக்கு நிறைய நன்மைகள்லாம் கிடைக்கும், அதுவும் யாருக்கும் தெரியாது. இந்த அமாவாசையினாலும் பௌர்ணமியினாலும் வருகின்ற நன்மைகளை நாம் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். நம்ம தீமைகளை பற்றி மட்டும் பேசுகிறோம், பட் தீமைகள் இல்லாமல் சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அந்த பௌர்ணமி அமாவாசை டைமில் ஃபாலோ பண்ணோன்னு சொன்னால் நம்ம அமாவாசையினாலும் பௌர்ணமியினாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாம் பல மடங்கு பெற்று அபரிதமான நல்ல விஷயங்களை அப்சர்வ் பண்ணி அதை நாம் அனுபவிக்க முடியும் வாழ்க்கையில். அப்போ அமாவாசை பௌர்ணமி கெடுதல் மட்டும் இல்லை, நன்மைகளும் இருக்குது. கெடுதல்களை அவாய்ட் பண்ணி பாசிட்டிவான விஷயங்களை பண்ண முடியும், அப்சர்வ் பண்ணி அதை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். நாம் செய்ய வேண்டியது சித்தர்கள் இது பற்றிய விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை டே டு டே லைஃப்லையும் அமாவாசை பௌர்ணமி ஃபாலோ பண்ணி சுகமடைய வேண்டும். அதுதான் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் மூலமாக நாம் சொல்லுகின்ற உண்மை.